தனுசு ராசிக்காரர் அர்த்தாஷ்டம சனி என்றது ரொம்ப முக்கியம். சனி வந்து 2, 3க்கு உரியவன் 4ஆம் இடத்துல இருப்பதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஃபிக்ஸட். இந்த பிராரம்ப வருடத்துல நீங்க வாக்கியம் பால பண்ணாலும் சரி, திருக்கணிதம் பண்ணாலும் இருக்க போறோம். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். தனுசுக்கு கபம் கட்டும், கோல்டு வரும். தனுசுக்கு என்னன்னா ரொம்ப நல்லது என்னன்னா, இந்த டைம் வந்து சுபவிரியம்லாம் ஏற்படும். ரொம்ப நாளா மனசஞ்சலம், வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வீடு இல்லை, நிலம் இல்லை, ஒரு சின்ன ஒரு 1/4 கனி இது இல்லை, 4 சென்ட் இல்லை, 2 சென்ட் இல்லை, அது எப்படியாவது கிடைக்கும். இழந்ததெல்லாம் திருப்பி கிடைக்கக்கூடிய டைம். நிறைய டிராவல், வேற்றுமொழி மனிதர்கள், ஆதாயம், கடல் கடந்து போறது, மீடியா துறை, இதெல்லாம் அதிகமா செய்யக்கூடியவங்க. வெளியில எல்லாம் யாருக்கிட்டையுமே எதுவுமே கோவப்பட மாட்டாங்க, நல்லா கொண்டு போவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்தாவே ஒரு டிப்ரெஷன் ஆயிடும். எதுக்கு ஆகுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. அதே சமயம் கண்டிப்பாக தொழில் மற்ற விஷயங்கள்லாம் குரு 8ல போறாரு, அதை ஒன்று சொல்லுவாங்க. உடனே 8ல உச்சமாகிறாரு, எல்லாம் ஆகட்டும், உங்க ராசிநாதன் உச்சமாக, அப்படிதான் நீங்க கணக்குல கொள்ளணும். ஸோ நான் பலமா ஆகிறேன், நான் பலமா வரைச்சேன். எனக்கு இந்த வருஷம் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்க ராசிநாதனே பலமாவான், ஆட்சியில வருவோம். ஆனா உச்சம் பெறுகிறது விசேஷம். ஸோ நல்லதெல்லாம் நடக்கும். ஹெல்த்தை மட்டும் பார்த்து நிறைய டிராவல் பண்ணுவாங்க, நிறைய நல்லது நடக்கும். இவர்களுக்கு என்னன்னா, யாரையாவது இப்போ உங்களை பிடிக்கல, சாய் செந்தில பிடிக்கலன்னு வச்சுங்களேன், இப்போ நீங்க பக்கத்து வீடா இருந்தாலும் இந்த சைட்ல போய் மற்றவங்க வீட்டில் போய் பார்க்கறதுக்கு பார்க்க மாட்டாங்க. உங்களை அவாய்ட் பண்றதுக்குன்னு எல்லாத்தையும் சுத்துவாங்க. அது வந்து கொஞ்சம் தப்பான பழக்கம். உலகம் என்றால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அந்த ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி தனுசுக்கு வந்துட்டார்கள் என்றால் நல்லது நடக்கும். இவங்களுக்கு வந்து ரொம்ப லிமிட்டட் தான், ரொம்ப லிமிட்டட் தான். இவங்க வந்து நிறைய எல்லாமே பேசுவாங்க, நல்லது நிறைய பண்ணுவாங்க. ஆனால் இவர்கள் ஆமை ஓட்டுக்குள் சுருக்கி கொள்வார்கள். அதெல்லாம் மாறுவது இந்த பராப வருடத்தில் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும். அதாவது 8ல் குரு வருகிற சமயத்தில் திருமணம் நடக்கும், 8ல் குரு வர சமயத்தில் குழந்தை இது நடக்குமா, குடும்பத்தில் நல்லதெல்லாம் நடக்குமா, வீடு கிடைக்கும், தொழில் கிடைக்கும், நகை கிடைக்கும், ஆபரணங்கள் கிடைக்கும். அதாவது தொழில், புது தொழில் தொடங்குது, அது வந்து தொழில் நடங்கி ஜிஎஸ்டி நம்பர் வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா அதுலலாம் வந்து நல்ல அமோகமாக ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய பேர் வந்து இவர்களிடத்துல எனக்காக இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு என்று சொல்லி இவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய காலம். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நான் சொன்னதுதான், அந்த கால் வலி, முதுகு வலி, ஹார்மோன் குறைபாடுகள், அதே போல் கபம் கட்டுவது, அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் சாமி? அதான் இவங்களை தான் சொல்லிட்டேன், ஒரே வழிதான் எப்பயுமே இவங்களுக்கு. திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர், சனி பகவானுடைய அற்புதமான கஷேத்திரம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே நிறைய விஷயம் நல்லது. நலந்தா இன்டர்நேஷனல் பப்ளிக் ஸ்கூல். அனுபவம், அக்கறை, அர்ப்பணிப்புடன் உருவாகும் சிபிஎஸ்இ கல்வி உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது.